நாங்கள் இன்று சுவிட்சர்லாந்திலே ஐக்கிய நாடுகள் சபையிலே நாங்கள் இன்று சந்திச்சிருக்கிறோம். இன்று நடந்த அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான ஒரு நிகழ்வு நடந்தது. அதிலே நீங்கள் மிக முக்கியமான பங்கேற்று அதை செயற்படுத்தியிருந்தீர்கள். அதை பற்றி சில கருத்துக்களை பறை ஊடகத்துக்கு தருமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைக்கி இப்போ நடந்த இந்த பக்க நிகழ்வு சைடு ஈவெண்ட் என்ன சொல்கிறோமோ அதில் வந்துட்டு முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா என்ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்சஸ், கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றி. இதில் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போர் நடக்கக்கூடிய நாடுகளில் என்னென்னா காணாமல் ஆக்கப்படுவது. இதில் மிக முக்கியமாக இந்த கடந்த 20 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் எங்கன்னா ஈராக்கில், அதுக்கு அடுத்து வந்துட்டு இலங்கையில் தான். இப்போ நான் என்ன பேசினேன்னாக்கா, இலங்கையில் வந்துட்டு தமிழ் மக்களை மட்டும்தான் காணாமல் ஆக்கப்படவில்லை, சிங்கள மக்களை கூட காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க. 1980ஆம் ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜேவிபி ஜனதா முக்தி பெருமுனாவுடைய போராட்டத்தில் கிட்டத்தட்ட 60,000 மக்கள் காணாமல் போயிருந்தாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு இந்திய அமைதிப்படை இலங்கையில் இருந்தது, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். அவங்களும் பல ஆயிரம் தமிழ் மக்களை வந்துட்டு காணாமல் ஆக்கப்பட்டார். அதுக்கு பிறகு போர் உச்சக்கட்டத்தில் வந்து ஏராளமானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கார். அதில் இன்ன வரைக்கும் நமக்கு கிடைக்காத நபர்கள் எத்தனை என்று எண்ணிக்கை எடுத்தால் அன்அக்கவுண்டட் பர்சன்ஸ்ன்னு சொல்லுவோம். 1,46,679 மக்கள் இனிவரை காணவில்லை. அது என்ன ஆனாங்கன்னு தெரியல. போர் கடைசி காலத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு 15,000 பக்கம் போய் சரணடைஞ்சாங்க தமிழர்கள். அந்த 15,000 இன்னி வரையிலும் 11,800 மக்கள் இனிவரை காணவில்லை. இந்த மக்களெல்லாம் என்ன ஆனாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது இல்லாமல் நான் பேசின மற்ற விஷயங்கள் என்னென்னா, 1996ஆம் ஆண்டில் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த கிருஷாந்தி குமாரசாமி கேஸ் வழக்கு நின்று இருக்கோம். அதில் இந்த பெண் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது காணாமல் ஆனார். அதை தேடிட்டு அவருடைய அந்த பெண்ணுடைய தம்பி போய் அவர் காணாமல் ஆகிறார். அதுக்கு பிறகு அவருடைய தகப்பன் காணாமல் ஆகிறார். அதுக்கு பிறகு அமைத்த இந்த பிரசிடென்ஷியல் கமிஷன் ஆஃப் என்கொயரி 4 கமிஷன்கள் நடைபெற்றது. இந்த 4 கமிஷன்லேயும் எந்த ஒரு தீர்வும் காணலை. அங்கே இந்த மாஸ் கிரேவ்ஸ்ன்னு என்னத்தை பொது கலரைகள் என்னத்தை தோண்டி எடுத்தாங்களோ அது முதல் முறையாக செம்மணியில் இது பண்ணும்போது ஒரு 600 எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்து எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை இது மூட வேண்டும், இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியலன்னு சொல்லி இந்த செம்மணி கல்றே, அப்புறமா வந்துட்டு இந்த ஆல்ஃப்ரெட் துரையப்பா ஸ்டேடியம்னு என்ன சொல்லுமோ அந்த ஸ்டேடியத்தை, அப்புறமா இப்போ சமீப காலத்தில் மன்னாரில் திருக்கோயிற்றேஸ்வரன் கோயில் இருக்குது, அது பக்கத்தில் இருக்க பொது கல்லறை எல்லாத்தையும் மூடி வச்சுருக்காங்க. இப்போ இந்த காணாமல் போன இது மக்களுடைய பிரச்சனைகள்னு பார்த்தா இப்போ ஏறக்குறைய ஒரு 1000 நாட்கள் நடைபெற்று வருகின்றது இந்த தாய்மார்களின் போராட்டம். ஆனாலும் அவர்கள் மழை வெயில் எதுவும் பார்க்காமல் போராடி கொண்டு வருகின்றார். அதில் ஏறக்குறைய ஒரு 10 தாய்மார்கள் இறந்து விட்டார் அந்த போராட்டத்திலேயே. ஆனாலும் அரசாங்கம் இன்னுமே அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்க்கக்கூடிய யாருமே அரசாங்க சார்பாக வரல. ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் தான் இன்றைக்கி பேசி வந்தோம். நன்றி, நீங்கள் இவ்வளவு விளக்கமாக தந்ததுக்கு. நான் நினைக்கிறேன் நீங்கள் கடந்த பல ஆண்டுகளாக, எவ்வளவு ஆண்டுகளாக ஐநா மன்றத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது? ஒரு 10 ஆண்டு காலமாகவே நான் இங்கே வந்து இந்த வேலையை பார்க்குறோம். வருஷத்துக்கு மொத்தமாக 3 அமர்வுகள் இருக்கும். இந்த 3 அமர்வுகள்லையும் நான் பங்கேற்பேன். தற்போது தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய எதிர்மறையான கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. ஐநா மன்றத்திலே போய் நீங்கள் பேசுவதால் உங்களுக்கு என்ன பயன் என்ற ஒரு மிகப்பெரிய தவறான கருத்து இருக்கிறது. இப்போ பறையுடத்துக்கு மூலமாக நீங்கள் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அந்த ஐநா மன்றத்தினுடைய தமிழுடைய அந்த பங்களிப்பு எந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு நாங்கள் இதற்கு வேலை செய்துங்கிறதுக்கு நாங்கள் இந்த ஐநா மன்றத்தினுடைய அந்த கிட்டத்தட்ட 70 பிரிவுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிரிவுகளுக்குள்ளே நாங்கள் எப்படி போக வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிந்த அளவில் அதை எப்படி என்று சொல்லி ஒரு மக்களுக்கு ஒரு விரிவான விளக்கத்தை தர வேணும். இப்போ ஐநா சபையில் வந்துட்டு 193 நாடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் 193 நாடுகள்லையும் போய் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் போய் சந்தித்து
உங்கள் பிரச்சனையை எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தனி நாடு என்ற ஒரு கோரிக்கை வைத்தாலும் சரி, இல்லை நாடுகளுக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை தீர்க்கிறது வந்துட்டு சர்வதேசம் தான். இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டின்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்க வெளிநாடுகள் தான். அந்த நாடுகளெல்லாம் நீங்கள் போய் எங்கே சந்திப்பீங்க? எந்த ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது? அந்த ஸ்டேஜ்னு என்ன சொல்கிறோமோ அந்த ஸ்டேஜ் எங்கே இருக்குது உங்களுக்கு போய் இது பண்ணுறதுக்கு? அதில் இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த பிரச்சனை, தமிழீழ பிரச்சனையை வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனையாக இருக்கட்டும், இன அழைப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ நடக்கக்கூடிய தமிழ் ஈழத்தில் இந்த சிங்களமயப்படுத்தக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இராணுவமயப்படுத்தக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், இந்த பிரச்சனைகளெல்லாம் யார்கிட்ட போய் நீங்கள் சொல்வீங்கன்றது நீங்கள் தான் சிந்தித்து பார்க்கணும். இந்த பிரச்சனையை வந்துட்டு நீங்கள் சிங்கள அரசாங்கத்துக்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சிங்கள அரசாங்கத்துக்கு யார்கிட்டேருந்து நீங்கள் அழுத்தத்தை எடுத்துகிட்டு வருவீங்கன்றதை நீங்கள் அதை சிந்தித்து பார்க்கணும். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஐநா சபை மூலியமாக தான் எடுத்துகிட்டு வர்றது. அது இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசிக்கொண்டே வரணும். இல்லைன்னா மறந்துடுவாங்க. இப்போ 10 வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். இதே போல் நீங்கள் 2000 வருஷமாக தான் யூதர்கள் போராடி வந்தாங்க. 2000 வருஷம் எங்கே, 10 வருஷம் எங்கே? இதுதான் நம்ம நோக்கி போகணும். இது ஒரு நீண்டகால பயணம், நீண்டகால திட்டம் மற்றும் ஒரு நீண்டகால போராட்டம். ஒரு தர்ம யுத்தம்னு என்ன சொல்லுவோமோ அது ஒரு தர்ம யுத்தம். இதில் வந்துட்டு 10 வருஷத்துலலாம் பலன் கிடைக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தருணங்களில் ஐநா சபை வழியாக தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துகிட்டு போகலான்றது தான் என்னுடைய நம்பிக்கை. அந்த ரீதியாக தான் இந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு உயிரோடு வைக்கலாம். இல்லைனா இந்த விஷயம் வந்துட்டு ஃபொர்காட்டன் சிச்சுவேஷன்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். மறுக்கப்பட்ட ஒரு விஷயம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன அழைப்பை பற்றி இப்போ ஏன் பேசுகிறீங்க, விடுங்க எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க சொல்லலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், என்னுடைய பையன் காணலை, என்னுடைய பொண்ணை கொன்னுட்டாங்க, ஒவ்வொருத்தரும் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அது வந்துட்டு எந்த ஒரு இடத்துல போய் சொல்லணும்? ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு எங்கன்னா இந்த ஐநா சபையில். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இங்கே ஐநா சபைக்கு இந்த ஆண்டு முதற்தரமாக பறை ஊடகம் வந்திருக்கிறது. இங்கே உள்ள நடைமுறைகளை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட தமிழர்களுடைய பங்களிப்பு வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் மட்டும்தான் இருப்பதாக அறிஞ்சிருக்கிறேன். அதைவிட கிட்டத்தட்ட 69-70 அமைப்பு அந்த உள்ளமைப்புகள் இருக்கின்றன. எதுலேயுமே தமிழருடைய பங்களிப்பு இல்லை. அப்போ இங்கே வந்து கடினமாக 10 ஆண்டுகளாக இந்த ஐநா மன்றத்தில் உழைக்கின்றவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு இன்னும் மக்கள் இந்த ஐநா மன்றத்தில் வேலை செய்வதற்கான மக்கள் எளிய தலைமுறையினர் எங்களுக்கு மிக தேவை. இந்த எளிய தலைமுறையினர் இந்த எப்படி வர வேண்டும், அவர்களுக்கான வேலை திட்டங்கள் இங்கே ஐநா மன்றத்திலே நிறைந்திருக்கிறது. அதாவது செய்வதற்காக தமிழர்கள் காத்திருக்கிறார்கள், ஆனால் மக்கள் தயாராக இல்லை. நாங்கள் இதை முன்னெடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த பறையூடத்தின் மூலமாக போல் நீமன் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் நினைக்கிறேன் ஐநா மன்றத்திலே இந்த தமிழர்களுக்கான பிரச்சனையை முன்னெடுத்து வருகின்ற ஒருவர். அது மட்டுமல்ல, தமிழின போராட்டத்துடைய மிக முக்கிய ஒரு ஆதரவாளரும். அந்த வகையிலே தான் நான் உங்களை இந்த பறையூடத்தினூடாக நாங்கள் மக்களை